சகரியா 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். வாலிபனே, உனக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை, மதில்கள் இல்லை ஆனால் மகிமை உண்டு. அதாவது ஒரு வாலிபன் அவன் அந்த கையில டேப்பை பிடிச்சிட்டு எருசலேம் அளக்கறக்காக போகிறான். எருசலேமின் நீளம் எவ்வளவு, அகலம் எவ்வளவுன்னு சொல்லி அதை மெஷர் பண்ணுவதற்காக, இந்த காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்காக அவன் அளவு எடுக்க போகிறான். அப்போ தேவன் ஒரு தூதனை அனுப்பி இந்த வாலிபனை பார்த்து சொல்றாரு, இந்த வாலிபனை நிறுத்து, ஓடி போய் அவங்ககிட்ட சொல்லு, அளக்க வேண்டான்னு சொல்லு. ஏன்னு கேட்டா, எருசலேம் மதில் இல்லாத பட்டணம் போல அது பரம்பி இருக்க போகிறது. மனுஷனுடைய திரள்களினாலே, மிருக ஜீவனுடைய திரள்னால நிரம்பி இருக்கும் என்று சொல்லுகிறார். அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? நிறைய பேருடைய கையில டேப் வச்சிருக்கீங்க. உங்க கையில என்ன இருக்கிறது? மெஷரிங் டேப். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு செய்ய போகிறத நீ அளவு பிடிக்க முடியாது. நீ எண்ணுவதை விட, நினைப்பதை விட அளவுக்கு அப்பாற்பட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.